ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த ஆடிப்பெருக்கு சிறப்பு பதிவுல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்வு அடைகிறேன். நம்ம ஏற்கனவே ஆடி மாச சிறப்பு பத்தி 2 பதிவுகள் பார்த்திருக்கோம். இப்ப ஆடிப்பெருக்கானது ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு? நம்ம அது மூலமா வளப்படுத்திக்கலாம் நம்ம வாழ்வ. அது குறிச்சு நம்ம பார்ப்போம். இப்ப ஆடிப்பெருக்குன்றது ஆடி 18ஆம் தேதி வருது இல்லையா? 18 முழுமையான ஒரு எண் தான். ஸோ அதுல நமக்கு வளம் கிடைக்குது. அன்னைக்கு சுமங்கலி பெண்கள்லாம் தாலி மாத்திக்குவாங்க. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா அ நீர்நிலைகளுக்கு தான் செல்வாங்க. நீர்நிலைகளுக்கு சென்று நம்மள வாழ வைக்கிற நீர், நீரின்றி இல்லாத உலகுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வாழ வைக்கிற நீருக்கு நன்றி செலுத்துறாங்க. ஸோ அதனால அவங்க கலசம் வச்சு தேங்காய், பூ, பழம், வெத்தல பாக்கு இதெல்லாம் படைக்கிறாங்க. அப்புறம் சித்ரான்னங்கள், எலுமிச்சை சாதம், சர்க்கரை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம் இந்த மாதிரியான விதவிதமான சித்ரான்னங்கள் செஞ்சு, அதையும் படையலிடுறாங்க. நீர்நிலைகள தெய்வமா வழிபடுறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட பார்க்குறோம் அப்படின்னா, முக்கியமானது காவேரி நதியும், தாமிரபரணி நதியும் தான். அந்த 2 நதிகளையுமே சிறப்பா வழிபடுறாங்க. இந்த ஆடி மாசம் அப்படின்றது தட்சிணாயனம் துவங்குற காலம். தேவர்களுக்கு இரவு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த இரவு நேரத்துல தேவர்கள் தூங்காம விழிச்சிருந்து இறைவன வழிபடுறதாவும் சொல்றாங்க. இதெல்லாம் குறிச்சு நம்ம பார்ப்போம். இப்ப காவேரி ஆறு அதோடைய சிறப்பு அம்சங்கள தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா, காவேரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே மிக முக்கியமான நதி இல்லையா? அது எப்படி வந்தது அப்படின்ற வரலாற தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுல இருக்க புனிதத்துவத்த நம்மளால உணர முடியும். இப்ப வடக்கே சிவபெருமான், பார்வதி கல்யாணம் நடந்தது இல்லையா? அப்ப அங்க வடக்கு அங்க தேவர்கள், கந்தர்வர்கள் இந்த மாரியான பெரிய கூட்டம் வந்ததுனால, அது அந்த பாரம் தாங்காம தாழ்ந்துருச்சு. ஸோ அப்ப தெற்கு உயர்ந்துருச்சு. அத சமநிலைப்படுத்துறதுக்காக இறைவன் சிவன் மகான் அகத்தியர அனுப்புறாரு. அகத்தியர்னாவே உங்களுக்கு தெரியும். அவர் கையில கமண்டலத்துல வச்சிருப்பாரு. அது உள்ள தண்ணி இருக்கும் இல்லையா? அப்படிதான் எல்லா அகத்தியருமே நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஸோ அந்த கமண்டலத்துல ஒரு புனித நீரையும் வச்சு குடுக்குறாரு. அத ரொம்ப பத்திரமா அகத்தியர் எடுத்துட்டு வராரு. இப்ப 2 கதைகள் வழக்குல இருக்கு. 2 கதைகளையுமே நம்ம பார்ப்போம். முதல் கதை எப்படின்னா, இங்க தெற்க நோக்கி வர்றப்போ, இங்க காவேரி என்ற ஆறு ஓடிட்டு இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அப்ப காவேரி ஆறு ஓடிட்டு இருக்கிறப்போ, அந்த ஆறுக்கு ரொம்ப அதாவது ஆறு பெண்ணா இருக்குது. மீதி நதிகள் எல்லாமே அவர சந்திக்கிறாங்க. அப்ப அவருக்குரிய மரியாதைய செலுத்தாம காவேரி இருக்கிறாங்க. அதனால அவர் கோவப்பட்டு, அந்த காவேரி நீர கமண்டலத்துல அடக்கிக்கிறாரு. அப்படி ஒரு கதை அகத்தியன்ற ஒரு படம் வந்தது. அதுல அந்த மாதிரி தான் கதை வருமே. அடுத்து முக்கியமான இன்னொரு இது என்னன்னா, அவர் புனித நீர அவர் அப்படியே எடுத்துட்டு போயிடுறாரு. அத உபயோகப்படுத்த அவருக்கு மனசு வரல. அதனால என்ன பண்றாரு, குடகு மலைக்கு போயிடுறாரு. தலக்காவேரி உதயமாகிற இடம். அங்க போய் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிறருக்கு கொடுக்க மனசு வராததுனால, அவரே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இத பிள்ளையார் பார்க்கிறாரு. அவர் ஞானத்துக்கான கடவுள் இல்லையா? அவரு என்ன நினைக்கிறாரு, இது இவருக்கு மட்டும் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இந்த கமண்டலத்த நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா, அதுலருந்து நெறைய நீர் பெருக்கெடுத்து ஓடும். ஏன்னா சிவன் கொடுத்தது இல்லையா? ஞான கங்கை மாதிரி. சோ இத தட்சிண கங்கைன்னு சொல்லுவாங்க காவேரிய. சோ அப்ப பெருக்கெடுத்து ஓடி மக்களுக்கு நலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு காகம் உருவெடுத்து அந்த கமண்டலத்துல இருக்க நீர இவர் தவம் செஞ்சுட்டு இருக்கப்ப தட்டி விட்டுறாரு. சோ அந்த நீர் தான் இப்ப பெருக்கெடுத்து ஓடி காவேரியா வருது. சோ அப்படி இருக்கிறப்போ, பிள்ளையார் தட்டி விடுறாரு. அகத்தியருக்கு தனக்கே வச்சுக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் பிறருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் செய்றாரு. அதே மாதிரி இந்த ஆடி மாசம் நம்ம செய்ற எல்லாமே தவம், தியானம் எல்லாமே பெருக்கெடுத்து ஓடி நல்ல பலன்களை தரும். இது பக்திக்கான மாதம். இப்ப அடுத்து நம்ம காவேரி பார்த்துருக்கோம். அடுத்து தாமிரபரணியோட சிறப்பையும் பார்ப்போம். இது தாமிரபரணி இதுவுமே சிவனுக்கு பார்வதி அன்னை கொடுத்ததா தான் வருது. அவங்க ஒரு செம்பன் நிறமான மாலைய சிவனுக்கு பரிசா தர்றாங்க. அத மகான் அகத்தியர், லோபமுத்திரை தம்பதியருக்கு சிவன் அளிச்சிடுறாரு. இங்க தெற்க நோக்கி வரப்போ.
அப்ப வந்து குடகு மலையிலிருந்து அகத்தியரும், லோபமுத்திரையும் பொதிகை மலைக்கு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது பொதிகை மலைக்கு போய் அங்க தவம் செய்றாங்க. அப்ப வந்து நம்ம மக்களுக்காக தேவையான ஒரு நீர்நிலைய உருவாக்கணும், ஒரு ஆற உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்குனது தான் தாமிரபரணி. தாமிர நிறத்துல இருக்கிறது தாமிரபரணி. அந்த செம்பன் நிற மாலை இல்லையா? ஸோ அதனால அந்த பரணி மூலிகைகள் கலந்தது. இத வந்து உருவாக்கி நம்ம மக்களுக்காக அவங்க குடுக்குறாங்க. அந்த 2 நீர்நிலைகளிலுமே ரொம்ப வழிபாடுகள் நடைபெறுது. இப்ப காவேரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காவேரி நதிக்கரையில பெண்கள் வந்து கலசம் வச்சு தேங்காய் பூ, பழ, வெத்தல பாக்கு இதெல்லாம் வச்சு வழிபட்டுட்டு, அப்புறம் வந்து வாழை நார்லயே அகல் விளக்குகள்லாம் செய்றாங்க. செஞ்சு அத வந்து தண்ணீல விடுறாங்க, வழிபடுறாங்க. இத மாதிரியே எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமா இருக்கணும். நம்ம குடும்ப வளம் மேம்படணும். அ எப்பவுமே நீர்நிலைகள் நிரம்பி இருக்கணும். விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்கள்லயுமே மாவிளக்கு போடுவாங்க. மாவிளக்கு வந்து அது ரொம்ப சிறப்பான ஒரு இது. பச்சரிசி மாவுல இளநீர், ஏலக்காய், சுக்கு, வெல்லம் இதெல்லாமே கலந்து, வெல்லப்பாகு எல்லாம் கலந்து செய்றாங்க. ஸோ வந்து நம்ம வந்து உடலே வந்து ஆத்மா அப்படின்னு உடல வந்து இந்த இதா நெனச்சுக்கிறோம். மாவிளக்கா நெனச்சுக்கிறோம்னா, அதுல எண்ணெய் அதுல வந்து நம்ம திரி போட்டு நம்ம உடல்ல இருக்க ஆத்மாவ வந்து பிரகாசிக்க வைக்கணும். அதனால அந்த திரி போட்டு 2யும் கனெக்ட் பண்றோம். பண்ணிட்டு நம்ம வந்து தியானத்த வந்து மேற்கொள்றோம். இந்த மாவிளக்கு வந்து ஞான தியானம். ஆக்சுவலா இந்த புருவ மத்தியில நம்ம வந்து செம்பு நிறமான ஒளியுலகத்துல இருக்க பரமாத்மாவ நெனச்சு தியானிக்கிறோம் அன்னைக்கு. அப்படி தியானம் பண்றப்போ, அந்த பரம்பொருளுடைய ஒளி, அது வந்து நம்மளுடைய ஆத்மாவ வந்து ஒளி வந்து அந்த பிரகாசத்த வந்து மேம்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு தான் இந்த வெளிய இந்த மாவிளக்கு போடுற புனிதமான சடங்கு. நெறைய கோயில்கள்ல எல்லாமே விசேஷமான பூஜைகள் நடக்குது. ஸோ இந்த மாதத்துல தான் பக்தி வந்து பெருக்கெடுத்து ஓடுது. அதாவது இரவுல வந்து தேவர்கள் தூங்குவாங்க. அது மாதிரி நம்மளும் தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஆன்ம விழிப்புணர்வு அடையல. இப்ப வந்து காவிரியில வெளி இதுல பிரச்சனைகள் நெறைய வந்துட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் வந்து நெறைய பிரச்சனைகள சந்திக்கிறோம். ஆனா அது வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது வந்து தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, அ அந்த கர்நாடகா மக்கள், தமிழக மக்கள் அவங்க வேறுபடுறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில அப்ப சந்திக்கிற பிரச்சனைகளால நம்ம மனசு வேறுபட்டு, பிறர புண்படுத்துறோம், காயப்படுத்துறோம், என்னென்னமோ பண்றோம் இல்லையா? அது மாதிரி கோபம் படுறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தால எவ்வளவோ பேர நம்ம வந்து காயப்படுத்துறோம். நம்ம மனசு வந்து இருளடைஞ்சு இருக்குது. எப்படி அகத்தியர் வந்து எல்லாத்தையும் தனக்கே வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாரோ, அதே மாதிரி நம்மகிட்டயே வந்து இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் அடக்கி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம இந்த சமயத்துல வந்து இறைவன நினைச்சு அத வந்து வெளியேற்றி, நம்ம ஒரு புனிதமான ஆறா அதாவது காவேரி ஆறு மாதிரி ஒரு நம்மளுடைய ஆன்ம உணர்வு வந்து பெருக்கெடுத்து ஓடணும். அதுதான் இந்த ஆடிப்பெருக்குடைய சாராம்சமே. இது வந்து ஞானத்துக்கான மாதம். அதனால அடுத்து வர பதிவுகள்லயும் நம்ம ஆடி மாசத்தோட சிறப்புகள வந்து பார்க்க இருக்கிறோம். அது குறிச்சும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இதுல நம்ம இன்னொரு அம்சமும் பார்க்கணும். காவேரியவுமே தாய்ன்னு சொல்றோம். அடுத்து தாமிரபரணி வந்து பெண்ணு, கங்கை வந்து பெண்ணு. இந்த மாரி எல்லாமே வந்து பெண்ணா தான் நம்ம பாவிக்கிறோமே தவிர, எல்லா நதியுமே பெண் பெயரா தான் இருக்கு. இந்த கிருஷ்ணான்ற ஒரு நதி தவிரன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யமுனை, சரஸ்வதி இந்த மாதிரி. இந்த மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இருக்கிறது. அந்த ஞானத்துக்காக. ஆண்கள் வந்து அந்த அளவு இல்ல. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபா வந்து நமக்கு ஞானம் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ, பிரம்மகுமாரிகள் தான் நெறைய பேர் இருந்தாங்களே. அவங்க வந்து ஞானத்துக்காக அவங்க குடும்பம், வீடு, வாசல் எல்லாத்தையுமே துறந்துட்டு, பிரம்ம பாபா பின்னால வந்தாங்க. யாரு மூலமா கடவுள் நம்மளுக்கு வந்து ஞானத்த தராங்களோ, அவங்க பின்னால வந்து உதறிட்டு வந்தாங்க. அந்த சமயம் எவ்வளவோ கடினமான தடைகள் எல்லாமே வந்துச்சு. அத எல்லாமே மீறி கடவுளை அடையிற பாதை இது அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. எப்படி வந்து ஒரு நதி வந்து ஓடுது. அது தேர்ந்தெடுத்த பாதையில அது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த ஃப்ளோ. அதே மாரி இந்த பெண்கள் வந்து நாங்க தேர்ந்தெடுத்த பாதைய வந்து எந்த காரணம் கொண்டும் நாங்க வந்து தடை போட முடியாது. எங்கள வந்து நாங்க ஆறு மாரி ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படின்ற முடிவோட வந்து அது மாதிரி ஓடிட்டே இருக்கிறது தான் அந்த ஞான நதி.
அந்த ஞான நதி தான் இப்ப வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கிறோம். பிரம்மகுமாரிகள் எல்லாருமே இந்த ஞான நதி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஞானம் மூலம் நம்ம வாழ்க்கைய வந்து எப்படி சரி செய்யணும் முதல்ல? நம்ம எவ்வளவு தூரம் தவறான அணுகுமுறைகளோட இருக்கிறோம். அத எப்படி சரி செய்யணும்? அப்படின்றதையும் கத்துக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல நல்லபடியா சந்தோஷமா வாழ்றது, எப்படி அமைதியா வாழணும்? அப்படின்றதையும் இறைவன் வந்து நமக்கு கத்து தராரு. அமைதியான நதியில தான் ஓடும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அளவில்லாத வெள்ளம் வந்து ஆடத்தான் செய்யும். சோ இந்த மாரியா நதிய வந்து நம்ம கரெக்ட்டா அமைதியா கொண்டு போறோமா? அளவில்லாத வெள்ளத்துல வந்து ஆட வைக்கிறோமா? அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. சோ இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள்ல வந்து நம்ம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். எப்படி வந்து இந்த குமாரிகள் இயக்கத்து மூலமா ஞான கங்கை அத வந்து இறைவன் பரவ செய்றாரோ, அதை நம்ம வந்து கிரகிச்சுட்டு, அதையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க கொடுக்க குறையாதது இந்த மாதிரியான ஞானம் தான். அது பெருகிட்டே தான் போகும். இந்த ஞானம் வந்து எப்படி அது ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, நம்ம எப்படி தவம் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம எல்லாரும் முக்காவாசி பேர் நம்ம வந்து உடல்னு நெனச்சுக்கிறோம். அதனால தான் பாவ காரியங்கள் செய்றோம். ஆனா நம்ம வந்து உடல் கிடையாது. நம்ம ஆத்மா. புருவ மத்தியில நட்சத்திரம் மாரி ஜொலிக்கிறோம். நம்மளுடைய தந்தை, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே தந்தை வந்து பரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளியுலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. அவர நினைக்க நினைக்க, தியானிக்க தியானிக்க நம்மளுடைய பாவங்கள்லாம் எரிஞ்சிரும். எரிஞ்சு சாம்பலாகி நம்ம வந்து புனிதத்துவம் அடைவோம். அப்படி அடையிறப்போ, நம்மளுக்கு வந்து முக்தி பேறு மட்டும் கிடைக்காது. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஞானம் அடைஞ்சு நம்ம பிறருக்கும் சொல்லப் போறோம். அதுதான் கங்கை ஆறு ஓடுற மாதிரி அப்படின்னு சொல்றது. ஆறு ஓடுற மாதிரி. அப்போ அப்படி சொல்றப்போ நம்மளுக்கு வந்து அ இறப்பு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமானதா கூட இருக்காது. ஏன்னா கடவுள்கிட்ட வந்து நம்ம சரண்டர் ஆயிரும். அவர் இறைவன் என்ன சொல்றாரு? என் மன்மனாபவ அப்படின்னு சொல்றாரு. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்ட்டு. அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா, அவருக்கு நம்மள காப்பாத்த வேண்டிய பொறுப்பு வந்துருது. எவ்வளவு ஒரு கஷ்ட காலம், பஞ்ச காலம் வந்தாலும், நம்மளுக்கு வந்து ஒரு ரொட்டி துண்டு கிடைக்கிற அளவுக்கு அவர் செஞ்சுடுவாரு. ஏன்னா, அவருடைய பொறுப்பு அது. நம்மளுடைய பொறுப்பு எப்பவுமே வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம முக்தி பேரும் அடையலாம். அவர் வந்து கஷ்டப்படாம அதாவது இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது என்னன்னா, நம்ம ஆத்மா அப்படின்றத உணரணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து புருவ மத்தியில நட்சத்திரமா ஜொலிக்கிறோம். சோ நம்மளுக்கு வந்து இது வந்து உடல் வந்து வாடகைக்கானது தான். அதாவது பிறப்போம், இறப்போம், உடல் வந்து மாறி மாறி வரக்கூடியது. ஆனா ஆத்மா வந்து என்றுமே அழியாதது. இந்த ஆத்மாவ வந்து பரமாத்மா செவ்வன் நிறத்துல இருக்கிற உலகத்துல அவர் பரமபிதா. அவரும் ஒளிப்புள்ளியா இருக்காரு. அவரோட இணைச்சு தவம் தான் பண்ண போறோம். அவர் ஒருவரை மட்டும் நம்ம நினைக்க நினைக்க, நம்மகிட்ட இருக்க தீய சக்திகள் எல்லாமே தானாவே ஓடி போய், நம்மளுக்கு வந்து ஒரு ஒளிமயமான ஒரு பாதை உருவாகும். சோ அந்த பாதையிலே நம்ம போனோம்னா, அடுத்து வரக்கூடிய சத்திய யுகம். அங்க வந்து பாலாறு, தேனாறு ஓடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கிடையாது. இந்த 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 ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்ட தாக்குறது, இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் ஒத்துமையா, சந்தோஷமா வாழப் போறாங்க. அதுதான் வந்து பொன்யுகம். இது வந்து கலியுகம், நரகம். இந்த நரகத்துல இருந்து அதாவது இரவு, இப்ப தட்சிணாயனம் வருது இல்லையா? இந்த இரவு வந்து தேவர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்குமே இப்ப இரவு காலம் தான். இந்த இரவுல இருந்து பகல், அதாவது உத்தராயணம் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து நம்ம வந்து சத்தியயுகம்னு சொல்றோம். அந்த பொன்மயமான யுகத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படின்றத பத்தி தான் முரளி அப்படின்னுட்டு எல்லா ராஜயோக தியான மையத்திலயும் எந்த ஒரு செலவும் நம்ம ஒரு பைசா கூட செலவு பண்ண வேணாம். இலவசமா நடத்துறாங்க. நம்மளுடைய நன்மைக்காக தான். சோ அதுக்கு வந்து நம்ம அவசியம் பிரம்மகுமாரிகள் நடத்துறாங்க. அதுக்கு வந்து நம்ம அவசியமா போய், அங்க போய் கத்துக்கணும். அப்படி கத்துக்க முடியாதவங்க, நம்ம சகோதரர் திரு பி.கே. சரவணகுமார் அவங்க நடத்துற அவங்க கூறுற முரளி, அது தினம் தினம் வருது. அத அவசியம் கேட்டு பயன்பெறணும். அப்பதான் தினமுமே கேட்க கேட்க தான் நம்மளுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஒரு நாள்ல வந்து மாறாது. சோ அப்ப வந்து நம்ம ஒரு பொன்மயமான சத்திய யுகத்த வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே, நீங்க நிச்சயமா குமாரியா தான் இருக்கு. சோ வந்து இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்தி நல்லா முன்னேறணும். இந்த சமயத்துல, இந்த பக்திமயமான நேரத்துல நல்லபடியா முன்னேறணும் அப்படின்ட்டு நம்ம பரமாத்மாவை வேண்டி இந்த பதிவ நான் நிறைவு செய்றேன்.